சார் வணக்கம். சார் இந்த பீகார்ல இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன்னு கொண்டு வந்து, இப்போது அது ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டமா ஆகி, அதன் பிறகு ராகுல் காந்தி அவர்கள் எப்படி வந்து ஓட்டு திருட்டு வந்து நடக்குது அப்படின்னு சொல்லி பிரச்சாரமாக அந்த பீகார் மாநிலத்தில முதற்கட்டமா நடத்தப் போறாரு. அது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை நாட்டில ஏற்படுத்தியிருக்கு. இதுல இப்போ இன்னொரு கூடுதலான பல தகவல்கள் தற்போது வந்து கொண்டிருக்கின்றன. என்டிஏ கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகள் கிட்டத்தட்ட 29 எம்பிக்கள் கொண்ட கட்சிகள். இவர்கள் எல்லாம் வந்து ராகுல் காந்தியை வந்து மறைமுகமாக சந்தித்து ஆலோசனையில் ஈடுபட்டார்கள் என்ற தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. குறிப்பாக சந்திரபாபு நாயுடுனுடைய 16 எம்பிக்கள், அதே போல ஏக்நாத் ஷிண்டே அவங்களுடைய பிரிவினுடைய எம்பிக்கள் போன்ற பல எம்பிக்கள் வந்து வரிசையா சொல்லப்படுது. செய்திகளும் ஊடகங்கள்ல பேசப்பட்டு வருது. இவர்கள் எல்லாம் ராகுல் காந்தி அவர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு கொண்டிருப்பதாக தகவல்கள். மோடி அரசிற்கு கவிழும் அளவிற்கு கூட ஒரு பல நெருக்கடிகள் கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. இந்த தேர்தல் ஆணையத்தினுடைய நம்பகத்தன்மை, இதனுடைய இந்த ஒரு புனிதத்தன்மையை முற்றிலுமாக சீர்குலைந்து இருக்கிறது இந்த ஆட்சியிலே அப்படின்ற ஒரு அதிருப்தி கூட்டணி கட்சிகள் மத்தியிலேயே இப்ப எழும்ப துவங்கி இருக்கு. இதை விட்டா நம்ம அடுத்த வாட்டி நமக்கும் இந்த பாதிப்பு வந்துடும் அப்படின்ற ஒரு பயம் அவங்களுக்கும் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ராகுல் காந்தியை மீட் பண்ணியிருக்காங்களாம். இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்குமா அல்லது என்டிஏ கூட்டணி ஒரு ஒரு கலக்கத்தை ஏற்படுத்துமா? உங்களுக்கு அதான் முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்காருங்களே, இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே பதில் தான். தேர்தல் நேர்மையாக நடந்தாக்கா பாஜகவுடைய கூட்டணியில் இருக்கும் கட்சிகள் அத்தனைக்கும் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரும் ஒரு இடத்தில் கூட ஒரு சீட்டு கூட ஜெயிக்காது. பிரதமரே ஜெயிக்க மாட்டாரு. யாரு டெபாசிட் கிடைக்காது. இப்பவே சொல்றாங்களே, போன தடவை அவருடைய எலெக்ஷன் என்னாச்சு? பின்னாடி 2-3 தடவை பின்னால போயிட்டாரு. அப்பவே தகராறு ஆரம்பாயிடுச்சு. வாரணாசியில் பின்னடைவை சந்திக்கிறார். 3-4 தடவை போட்டாங்க, பலாயிரக்கணக்கான ஓட்டுகள். அப்புறம் வழக்கப்படி எலெக்ஷன் கமிஷன் வச்சு வெளியிட்டு இன்னைக்கு அது அந்த கேள்வி வந்துருக்குது. 1.5 லட்சம் ஓட்டு வித்தியாசம் ஜெயிச்சிருக்காரு. ஆமா, அந்த 1.5 லட்சம் ஓட்டு இந்த லிஸ்ட்ல வந்தது. அந்த 65 லட்சம் போட்டிருக்காங்க. அந்த அதைத்தான் இப்ப கேட்கறாங்க. அதெல்லாம் கேட்கறதுனால தான் இன்னைக்கு அவங்க எதிர்கட்சிகள் என்னன்னாக்கா அதை வச்சு இவங்க ஜெயிச்சாங்க. அந்த என்டிஏ கூட்டணியில் இருக்கோம், அதை வச்சு ஜெயிச்சாங்க. அந்த இப்போ நம்ம பொழப்பு போயிட போது ராகுல் காந்தி கிட்ட சேர்த்துக்கிட்டாக்க ராகுல் காந்தி என்ன டாக்டிக்கோ அவர் என்னத்தை பண்ண போறான்னு தெரியல. இந்த ஊழலை வெளியே கொடுத்துட்டாரு. இவங்க ஆட்சிக்கு வந்தாங்க, இவங்க என்ன ஊழல் பண்ணுவாங்கன்னு யாருக்கு தெரியும்? அவங்க வாக்குச்சீட்டு முறையை வந்து முறையா கொண்டு வரணும்ன்றாங்க. வாக்குச்சீட்டு முறையை கொண்டு வந்தாக்க ஓரளவுக்கு குறைக்கலாம். இப்ப மேலை நாடுகள் எவ்வளவு அமெரிக்கா போன்ற மேலை நாடுகள் கூட வாக்குச்சீட்டு முறைக்கு திரும்பிட்டாங்க. எந்த நாட்டிலுமே இல்ல இவிஎம்ங்கிறது ஒரே ஒரு நாட்டைத்தான் இருக்கு, இந்தியா. அது எங்கேயுமே கிடையாது. அதுல என்னன்னா ஒரு நாட்டுல 3 நாட்டுல தான் இருந்தது. அந்த நாடு எதுன்னு மறந்து போச்சு. ஆளுங்கட்சியா ஜெயிச்ச அந்த கட்சி இவிஎம் வந்து இவ்வளவு ஃப்ராட் பண்ணிட்டு தான் நம்ம ஜெயிச்சோன்னு அவங்களே ஒத்துக்கிட்டு இவிஎம் கேன்சல் பண்ணிட்டாங்க தான் ஆட்சிக்கு வந்தப்புறம். அந்த அளவுக்கு அவங்களே அக்செப்ட் பண்ணிட்டாங்க, நாங்க ஃப்ராட் பண்ணோம் அப்படின்னு. மால் பிராக்டிஸ் நடந்து மால் பிராக்டிஸ். அதனால இந்த ஜனநாயகத்துக்கு ஆபத்து, அதனால நாங்க இதை இது பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டாங்க, எடுத்துட்டாங்க. அதுதான் கடைசி நாடு. இந்தியா கடைசியோன்னு எடுக்க மாட்டேங்குது. ஏன்னா அதை வச்சு தான் அவங்க பொழப்பு நடத்துனாங்க. இல்ல சார், பிஜேபி அப்படி மால் பிராக்டிஸ் பண்ணாது சார். அதனால தான் சார் போயிட்டு அதான் பிராக்டிஸ் பண்ணாதுன்னு சொல்லுது. அவங்க பிஜேபின்னு சொன்னாலே முடிஞ்சு போச்சுங்க, அவ்வளவுதான். எல்லாமே தப்பாத்தான். இப்ப கூட்டணி கட்சிகள் மத்தியிலே இப்படி சலசலப்பு ஏற்படுத்தி இருக்குன்னா என்டிஏனுடைய ஆட்சி ஒரு நிலையான ஆட்சியா இருக்குமா? அவங்களே ஒரு கலக குரல் ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கா? இது எந்த அளவுக்கு அது போகுதுங்கிறத பார்க்கணும். இப்பவே வந்து அந்த பீகார் ஓட்டர் லிஸ்ட்டுக்கு வந்து ஆயிரக்கணக்கான கேள்விகளை கேட்டாங்க. ஆமா, அதெல்லாம் போற போக்கு பார்த்தாக்கா நீதிமன்றம் கொஞ்சம் சீரியஸா போச்சுன்னா, ஒருவேளை நியாயமா நடந்தாங்கன்னா பீகார் தேர்தல் ரத்து செய்யப்படலாம். ரத்து செய்ய வாய்ப்பு இருக்கு. ரத்து செய்யறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. இவ்வளவு ஃப்ராட் நடக்குது, இதை நிறுத்து அப்படின்னு சொல்லி நிறுத்தி தடுத்துட்டாங்கன்னாக்கா பகல்காம் தீவிர தாக்குதல் அத்தனையும் பண்ணி கடைசியில் கூத்தாடி போட்டு உடைத்தாண்டி பாவம் தான் மோடிக்கு. அதனால தான் இந்த சுதந்திர தின பேச்சில எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி வரியை குறைக்கிறோம், அதை குறைக்கிறோம், இதை குறைக்கிறோம், அது இதுன்னு எல்லாம் பேசுறதுக்கு என்ன காரணம்? ஆரிய வந்தேரிகள் வந்திருக்காங்க ஜாகிரதையாரன் பேசுறதுக்கு என்ன காரணம்? இறங்கி வர்றாரு உற்சவமூர்த்திக்கு எல்லாம் கழுவி கொண்டு போய் இதில் போட்டுறாங்க. இந்த காஞ்சிபுரத்தில் இருக்குது அத்திவரதர் மாதிரி ஒரு கிணறு தோண்டி அதுக்குள்ளார வச்சிடறாங்க மோடி.
சார் இப்போ கூட்டணி கட்சிகள் இப்போ அதாவது எதிர்க்கட்சிகள், இந்தியா கூட்டணி கட்சிகள் நிச்சயமாக பாஜகவுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை தான் முன்வைப்பார்கள். இப்போ கூட்டணி கட்சியிலிருந்தே இப்படி ஒரு கலக குரல், இப்படி ஒரு எதிர்ப்பு குரல் எழும்பும் பொழுது, அது வந்து மோடிக்கோ, பாஜகவினுடைய அரசுக்கோ ஒரு நெருக்கடி தரும் விதத்துல இருக்காதா? அதன் மூலியமாக தேர்தல் இப்பவே ஆணையம் வந்து ஏற்கனவே வந்துருச்சுங்க. ம். வந்துட்டதுனால தானே எல்லாம் ஓடியாடுறான். எரியிற கப்பல்ல இருந்து எகிரி குதிக்கிறான், வேற ஒண்ணும் இல்லை. அவ்வளவுதான். ம். ஏதோ முழுக போகுதுன்னு தெரிஞ்சு போச்சு. ம், ம், ம். சரி, தப்பிக்கிறது வழியை பார்க்குறாங்க. இதெல்லாம் உண்மையா இருக்கலாம். ஓஹோ! அரசியல் அதானே படி. இப்போ சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார் இல்லைன்னாக்கா மோடி என்னைக்கோ வீட்டுக்கு போக வேண்டியது. இப்போ சந்திரபாபு நாயுடு இழுத்துட்டாங்கன்னாக்கா முடிஞ்சு போச்சு. ஆனா அவங்களும் இன்னும் கருத்துல ஒரு 25 எம்எல்ஏ எம்பிக்கு எடுத்தாங்களே, ஜாஸ்தியா இருக்கு. ம். இல்ல சார், இப்போ அவங்களும் கருத்துல வைப்பாங்களே சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமாரும். இப்போ இந்தியா கூட்டணி நமக்கு ஒருவேளை ஆதரவு குடுத்தோம் அப்படின்னா, அங்க வந்து ஒரு 30 கட்சி ஆட்சியில இருக்கும். அப்ப அது ஒரு நிலையான ஆட்சி தர முடியாது. பிஜேபினா ஒரு 240 சீட்ஸ் இருக்கு. இப்ப நம்ம 2 பேர் ஆதரவு குடுத்தோம் அப்படின்னா, ஒரு 272 நெருக்கி வந்துரும். ஸோ நம்ம ஒரு நிலையான ஒரு ஆட்சி 5 ஆண்டுகள் குடுக்க முடியும். இல்ல மீண்டும் நம்ம வந்து 96க்கு பிறகு ஒரு சினாரியோ நடந்துச்சு பாருங்க நம்ம இந்தியாவுல. அந்த மாரி ஒரு சினாரியோ சந்திரபாபு நாயுடு உணர்ந்தவர், உணர்வுபூர்வமாக. அவர் தான் அதெல்லாம் அனுபவப்பட்டு தானே சார் வந்திருக்காரு. அவர் எப்படி சார்? அதனால தாங்க அவருக்கு நல்லா தெரியுங்க. இது தேராதுன்னு தெரிஞ்சதுனால தான் வெளியே போகிறதுக்கான அவங்க இதில் போறாரு. காப்பாற்றிக்கிட்டு போறாரு. ம்ஹ்ம். மாமனாரே உண்டு இல்லைன்னு பண்ணவராச்சு அவரு. சாதாரண ஆள் அவரு. ம். என்டி ராமராவ். ஆனால் என்டி ராமராவை காப்பாற்ற தான் அவர் முயற்சி பண்ணாரு. அது வேற. சொல்கிறேன். அப்போ சந்திரபாபு நாயுடு வந்து எலெக்ஷன் கை தேர்ந்த ஆள். இவங்க பேசணும். இப்போ நீங்கள் சொல்கிற செய்தி உண்மையாக இருந்ததுனாக்கா அவங்க பிஜேபி வந்து தேர்தல் ஒருவேளை நேர்மையாக நடக்குங்கிற சந்தேகம் அவங்களுக்கே வந்துடும். சந்திரபாபு நாயுடுக்கே வந்துருக்கு. நேர்மையாக நடந்தால் நம்ம இல்லைங்கிறது அவருக்கு தெரிஞ்சு போச்சு. சந்திரபாபு நாயுடு ஜெயிப்பார், ம். அவங்க இடத்துல ஜெயிப்பார். ஆனால் அந்த மோடியுடைய கூட்டணியில் இருந்தோம்னா மோடி வரமாட்டாருங்கிறது திட்டவட்டமாக தெரியும். நான் தான் சொல்கிறேனே, தேர்தல் நேர்மையாக நடந்தால் பாஜக ஒரு இடத்தில் கூட வெற்றி அடையாது. காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி எழுதி வச்சுருக்கு. ம். ஒரு இடத்துல ஜெயிச்சா கூட அந்த இடத்துல தேர்தல் நேர்மையாக நடக்கிறாங்க தான். சார், இப்போ ஓட்டு திருட்டுங்கிற கேம்பெயின் வந்து ராகுல் காந்தி அவர்கள் பீகார்ல நாங்க ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லி நேற்றைய முன்தினமே ஒரு பெரிய போராட்டம்லாம் நடத்தினாங்க. இப்போ அடுத்த 16 நாட்களுக்கு வந்து வீடு வீடாக சென்று வந்து நாங்க இந்த ஓட்சோரி, ஓட்டு திருட்டு இது சம்பந்தமான பிரச்சாரத்தை நாங்க விழிப்புணர்வு மக்கள் மத்தியில் ஏற்படுத்த போறோம் அப்படின்ற பிரச்சாரத்தை மேற்கொள்ள இருக்கிறார் ராகுல் காந்தி. அதை தொடர்ந்து உச்சநீதிமன்றமும் இன்னும் 4 நாட்கள், அதாவது 22ஆம் தேதி, ஒரு 4 நாட்கள் தான் வந்து இருக்குது. அதுல வந்து நீங்க உங்களுடைய பதில் மனுவை தாக்கல் செய்யணும். 65 லட்சம் பேர் நீக்கியிருக்கீங்க. இந்த நீக்கப்பட்டவர்களுடைய விவரம், ஏன், எதனால் இவர்களை நீக்கினீர்கள் என்று சும்மா போட்டோ பிடிச்ச மாதிரி நீங்க எடுத்து போட்டுறக்கூடாது. சர்ச்சபிளா சர்ச் பண்ணி மக்களுக்கு தெரியணும். அவங்களோட பேர் எங்க இருக்கு, எந்த ஸ்லாட்ல இருக்கு அப்படின்றது தெரியணும். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப சின்ன பிள்ளைக்கு புரியுற மாதிரி நீதியரசர்கள் உத்தரவு கடுமையா போட்டிருக்கிறதை நம்மளால பார்க்க முடியுது. ஆனால் எதிர்க்கட்சிகளுடைய வேண்டுகோள் என்பது எஸ்ஐஆரை நீக்க வேண்டும், அபாலிஷ் செய்ய வேண்டும் என்பது. ஆனால் முதற்கட்ட ஒரு வெற்றியா இதை பார்க்கணுமா? எப்படி பார்க்கணும்? ஆமாம், நிச்சயமாக வெற்றி தான். எஸ்ஐஆருங்கிறது இதுதானே எஸ்ஐஆர். இந்த அடிப்படையில் தானே அந்த எஸ்ஐஆரை கொண்டு வந்தாங்க. இதுவே தப்புனாக்கா அது ஆட்டோமேட்டிக்காக போயிடுது. எஸ்ஐஆர் இது வந்து ஏன்னா ராகுல் காந்தி ஒரு 20 பேரை செத்து போனவங்களோட டீ குடிச்சாட்டு காட்டிக்கிட்டாரு. நீ கொடுத்த லிஸ்ட்ல இருந்து எடுத்தார். நீ தான் அந்த தேர்தல் ஆணையம் கொடுத்த லிஸ்ட்ல அவங்க எல்லாம் செத்து போயிட்டவங்கன்றது. அப்புறம் ஒருத்தருக்கு வந்து 50 குழந்தைங்க இருக்கு. 50. மகனுக்கு வயசு 124, அப்பாவுக்கு வயசு 51. இப்படியெல்லாம் இருக்கு. அது கண் போன போக்கில் என்னென்னமோ பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் மாட்டிக்கிட்டாங்க. நீதிமன்றம் இப்போ இந்த கட்டாயப்படுத்தி இருக்கிறதுனால இதெல்லாம் வந்து அவங்க சீரியஸாக எடுத்தாங்கன்னா 24 தேர்தலே ரத்து பண்ணுங்கிறாங்க, கைது பண்ணுங்கிறாங்க. அந்த தேர்தல் ஆணையர்லாம் கைது பண்ணுங்கிறாங்க. அதனால தான் இப்போ வந்து ஒரு தகவல் ஆதாரப்பூர்வமோ இல்லையோ தெரியாது. தேர்தல் ஆணையர் வந்து மால்டாங்கிற நாட்டுக்கு தீவுக்கு போயிட்டாரு, தப்பிச்சு ஓடி போயிட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வரும். அவர் பேரை கூட சொன்னார். ஆக அவரை பாதுகாக்கிறார். அதைத்தான் வந்து ஒரு சேட்டலைட் டிவியில் பேசும்போது பாஜகக்காரர்கள் வந்து இதை வந்து தேர்தல் ஆணையத்தை பற்றி தீவிரமாக ஆதரிச்சு பேசுகிறாங்க. சுமத்தா தான் கேட்டார். தேர்தல் ஆணையத்தை பற்றி தப்பா இதை குற்றச்சாட்டை நீ ஏன் கத்திரிக்கிட்டு வர்ற? அது ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி.
அது ஒரு இண்டிபெண்டன்ட் பார்ட்டி. நீ ஏன் கதற, நீ ஏன் அவங்கள டிபெண்ட் பண்றதுக்கு அவங்க கிட்ட பதில் இல்லை. ஒரு ஜனநாயக அமைப்பின் மீது ஒரு தாக்குதல் தொடுக்கும் போது அதை டிஃபெண்ட் பண்ணக்கூடிய இடத்துல ஆளுங்க அரசு இருக்காதா? அது ரைட்டுங்க. ஆளுங்கட்சியும் சேர்த்தி தானே குற்றச்சாட்டு இருக்கு. நீ அதை ஆகாத நீ ஒத்துக்கிறேன்றது தானே உண்மை. அந்த குற்றச்சாட்டுல நீ இருக்கங்கிறது தானே உண்மை. அவர் ஒன்றும் திருடி இருக்க மாட்டாருங்க. அவர் ஒன்றும் திருடி இருக்க மாட்டாரு. நீ ஏன் கத்துற அவனை விட? இதுலயே வந்து எக்ஸ்போஸ் ஆகுதுன்னு அதைத்தான் சுமன் சொன்னாரு. இதுலயே தெரியுது நீங்க தப்பு பண்ணிருக்கீங்க. ஐயநாதன் தான் சொன்னார். ஏன் கத்துற? மற்ற கட்சிக்காரெல்லாம் சும்மா இருக்கிறான், நீ ஏன் கத்துற? நம்ம மாட்டிக்குவோமா வந்து அது பார்த்தீங்கன்னா தமிழக பாஜக தான் இவ்வளவு. வேற எந்த வேற மாநிலத்தில் பாஜக வாய முடிட்டு இருக்காங்க. தமிழக பாஜக மாத்திரம் தான் தமிழ்நாட்டுக்கு விரோதிகள். அது ஒரு உண்மை என்னன்னா, பாஜக அந்தந்த மாநிலத்தை அந்தந்த மாநிலத்துக்காக போராடும். தமிழ்நாட்டில் மாத்திரம்தான் தமிழுக்கு எதிராக போராடுறவங்க ஒரு கூட்டம் வந்து பாஜக. இந்த தமிழ்நாட்டு பாஜக தான் தமிழருடைய நலனுக்கு எதிராக போராடும். இறுதியான ஒரே ஒரு கேள்வி சார். இப்போ நீங்களே சொல்லிட்டீங்க, ஓப்பனாகவே வெளியே வந்துருச்சு இந்த எஸ்ஐஆர், இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் டிவிஷனுடைய மால் ப்ராக்டிஸ். இறந்தவங்களுடைய பட்டியலில் இருந்தவங்கள உயிரோட கூட்டு வந்து ராகுல் காந்தி டீ சாப்பிட்டாரு. இது வந்து ஒரு மால் ப்ராக்டிஸ் அப்பட்டமாக தெரிஞ்சு போச்சு. இன்னும் ஒரு படி மேலேயே போய் ஒரு சிங்கிள் பெட்ரூமில் 80 பேரை வந்து இது பண்ணியிருக்காங்க. அது ஒரு இந்தியா டுடேங்கிற ஒரு பிரபல ஊடகம் போய் எக்ஸ்போஸே பண்ணிட்டாங்க. இதெல்லாம் நமக்கு கண்ணுக்கே தெரியுது. கை புண்ணுக்கு எது கண்ணாடிங்கிற மாதிரி கண்ணுக்கே தெரியுது. இவ்வளவு அப்பட்டமான மால் ப்ராக்டிஸை எக்ஸ்போஸ் பண்ணதுக்கு அப்புறமும் உச்சநீதிமன்றம் ஏன் எஸ்ஐஆரை தடை செய்ய தயங்குகிறது? அது தடை செய்யறதுங்கிறது இப்போ இது இல்லைங்க. பல உண்மைகளை வெளியே கொண்டு வருங்க. தடை செஞ்சுட்டா அதோட மேட்ரு மூடிட்டு போயிடும், விஷயம் வெளியே வராது. இது இப்போ நான் எதிர்கட்சிகள் என்ன பண்றாங்க, அவங்கள வந்து ஓம் பிர்லா அவனுடைய வேலையை என்ன தெரியுமில்ல, சபாநாயகருடைய வேலை அவங்கள உசி போட்டு அவங்கள கலாட்டா பண்ண வைக்கிறது. எதிர்கட்சிகள் உடனே எந்திரிச்சு ஓன்னு கத்திக்கிட்டு போவாங்க. அதை தான் அவர் கிளப்பி விடுவார். கிளப்பி விட்டோன்னு கத்திக்கிட்டு போன உடனே உணவு வரையில் ஒத்தி வைக்கிறேன்ட்டுவார். திரும்பி வந்தோடனே மறுபடியும் கிளப்பி விடுவார். அவனு கத்திக்கிட்டு போவாருங்க. நாளை வரும், அப்புறம் காலை வரையில். அந்த மாதிரி சமயத்தில் பல மசோதாக்களை நிறைவேற்றுவார். இதுதானே அவங்க பண்ணிட்டு இருக்கிற டெக்னிக். அதுக்கு இவங்களும் பலியாகிட்டு இருக்காங்க. இப்போ வந்து எஸ்ஐஆர் வந்து நீங்கள் தடை பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் அது எதுவுமே ஒன்றுமே இல்லாமல் போயிடும். என்னென்ன நடந்ததுங்கிறது இப்போ நீங்கள் வந்து தடை போடலன்னா இந்த வாத பிரிவாதங்கள் வரும்போது பல விஷயங்கள் எக்ஸ்போஸ் ஆகும். எவ்வளோ ஃப்ராடு நடந்திருக்குதுன்னு தெரிய வரும். அல்லது அது தெளிவாக நல்லாவே நடந்திருக்குது ரெண்டும் ஒன்று தெரிய வரும். ஆனால் தடை விதிக்காமல் விடுறதுல நமக்கு லாபங்கள் இருக்கு. இன்னும் எக்ஸ்போஸ் ஆகுன்றீங்க. ஆமாம், அதை கையாளுற வழக்கறிஞருடைய வாதத்தை பொறுத்தது. ஓகே, அதுதான் அண்ணா அன்னைக்கே எழுதுறாரு, சட்டம் ஒரு இருட்டறை, அதில் வக்கீலின் வாதம் ஒரு விளக்குன்றார். அந்த வக்கீல் வந்து நல்லபடியான ஒரு வெளிச்சத்தை உண்டாக்குனாருன்னா அந்த இருட்டறையில் இருக்கிற அசிங்கங்கள் போகிற வெளியில். நிச்சயமா சார், இந்த தேர்தலுடைய முறைகேடுகள் அதை சார்ந்து என்டிஏ கூட்டணி கட்சிகள் மத்தியிலேயே பெரும் அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கு. அவர்கள் மத்தியிலும் அதிருப்தி ஏற்படுத்தியிருக்கிறது. வரக்கூடிய காலங்களிலே என்டிஏ ஆட்சிக்கு ஒரு பங்கம் விளைவிக்கப்படுமா என்ற பொறுத்திருந்து நம்ம பார்ப்போம். ரொம்ப நன்றி, உங்கள் நேரத்தை பயன்படுத்தி.